மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரேசன் அரிசியில் சோறு ஆக்குறேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரேசன் அரிசியில் தான் ஆக்குறேன். பார்க்குறீங்களா? அரிசியை பற்றியலோ ரேசன் அரிசி நல்லா கழுவி விட்டு இன்றைக்கி உலையை வச்சு சோறு வடிப்போம்னு உலையை வச்சு விட்ருக்கேன். வேகட்டும். அரிசி இன்றைக்கி நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் அரிசி போட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார அரிசி காலியாக போயிடுச்சு. இந்த இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற வீடியோ. ஆனால் வந்து என்ன கிழமை போட முடியும்? திங்கக்கிழமை போடுவேன். எடுத்து நிற்க போட முடியாது மக்கள். இந்தா அரிசி காலியாச்சு. அதனால் இந்த எங்கள் கேமரா ரேசி பற்றியில் பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரி ஆக்கிவிடுவோம். லேசாக வண்டு வேறு ஓடுது பற்றியில் தெரியுதா? ஆக்கிவிடுவோண்டு. எங்கடா அம்மாச்சி எங்கடா? எங்க மாடி போயிடுச்சா? ஆத்தா மாடிக்கு போயிடுச்சான். எப்போவும் ஆத்தாவுக்கு பெட்ரூம் மாடி தான். ஆத்தாவுக்கு கறி எடுத்து உளிச்சு வச்சுருந்தேன், பொரிச்சேன். எங்கடாது அதையும் காணா. பொரிச்ச கறி பொரிச்சுங்க. 1 கிலோ கறி எடுத்தோம். 1 கிலோ கறி எடுத்து பொரித்தோம். பொரிச்சிட்டு கொஞ்சோன்னு ஆத்தா கோப்பம்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் பார்க்கலையே. பூஜாவா யாருன்னு தெரியல. யாரை பார்த்து எடுத்துட்டாங்க. மேலே வச்சதை யார் எடுத்தது? சர்மாவத்தே இருக்கும். இருட்டாயிடுச்சு. இந்தா உட்காந்துருக்கு. சோறு கீரெலாம் போட்டு ஆத்தா சாப்பிடுச்சு மத்தியானம் வடிச்சு சோத்தையே. இப்போ கொஞ்சம் சோறு ரேசன் அரிசி தான் பற்ற வச்சுருக்கேன். நல்லா இருக்குமா? அரிசி அவ்வளோதான் காலியாக போச்சு. காலையில் உனக்கு வேலைக்கு போயிடல. அந்த அரிசி நல்ல அரிசி ஆக்கிட்டு போ. ஒரு வடி இருக்கும். ஏன் அரிசி இருக்குது? வறுத்த கறி நிறைய வறுத்து வச்சுருந்தேன். என்ன எடுத்துருந்துச்சு? பூஜா எடுத்துட்டாலா? பூஜா தான். பூஜா வரைக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல திங்க முடியல கறியில். சும்மா தின்னு பொரிச்ச கறியில். பொரிச்ச கறினாலும் திங்க முடியல. பொரிச்ச கறினா உனக்கு பிடிக்க முடியல. ரொம்ப உப்பு கறி முடியும். உப்பு கறி தான். இது எண்ணெயில் விட்டு அப்படியே ப்ரே பண்ணுது. எனக்கு ஒன்று விடு. வாய் நமன பண்ணுதுல. வறுத்தோம்னா முறுமுறுன்னு இருந்துச்சு. இப்போ குளிர்ந்துருச்சு. வத்தியாக வறுத்தது. அப்புறம் அப்படி இருக்கும். அம்மா சொல்லு, எப்படி பிறந்தேன்? சிரிக்குதுங்க அம்மா. வந்துட்டான். இங்கிட்டு வந்துக்கிறேன். லைட்டு கிளார் அடிக்குது. அப்படி நான் பிறந்த கதையை சொன்னால் அப்படியே என்ன ராவணன் மாதிரி பிறந்தனா? எப்படி பிறந்தேன்? அப்படியே மாடு செம்பரி ஆடு வெள்ளாடு அப்படி வச்சுருந்தான். நான் எங்கே பிறந்தேன் அதை மட்டும் சொல்லு. எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தேன்? ஆஸ்பத்திரியில் இருக்கல. வீட்டில் வந்துட்டேன். வீட்லையா? அந்த காலத்தில் வீட்டில் நானும் பார்த்துருக்கேம்மா. ஐயம்மா கருப்பாய்ச்சி நம்மளுக்கு பிரசவம் நடக்கல பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைலாம் ஓடுங்க ஒன்னத்தாக்கண்டு ஒரு அக்கா இருக்குது. பொந்து தேர் மகா. அவர் அந்த அக்கா வந்து பரிசு பார்த்துருக்கேன். அதே எங்கள் ஊரை பார்க்கணும். அந்த அக்கா தான் பணத்தக்கா தான் பார்த்துச்சு. அதே அஞ்சு கருப்பாய்ச்சினம்மா பிரசவம் நடக்கல நான் பார்த்துருக்கேன். ஓடுன்னு அடித்து விரட்டி விடாது. சின்ன பிள்ளை ஓடு அப்படின்னு. ஆனால் எல்லோரும் காலுக்குள்ளேயும் புகுந்து காலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டே பார்த்தேன் எப்படி பிரசவம் நடக்குதுன்னு. கயிறை ரெண்டையும் கட்டி இரவரத்தில் கையை ரெண்டையும் கட்டி அப்படியே தொங்கிக்கிட்டே வைத்தாக. என்னம்மா ஏம்மா அப்படி போடுறாங்க? ஆஸ்பத்திரியில் மல்லாங்க படுக்க வச்சுறாங்க. இவங்க மட்டும் என்ன இரவாரத்தில் கயிறை கட்டி அதில் தொங்க விடுறாங்க? ஏன் அப்படி தொங்க விட மாட்டாங்க? நீ என்ன கூறிட்டோல? அப்போ எனக்கு சின்ன பிள்ளை ஆகும் முடிச்சுட்டு இப்படி நடப்பாங்களா? அவங்கள போய் தொங்க வகுத்துக்குள்ள கருப்பி தொங்க விடுறாங்க. பிள்ளை நான் சின்ன பிள்ளையில பார்த்ததே சொல்ல முடியும். இங்கே வருவான் இப்படி கயத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தாளா? தொங்கிக்கிட்டு அப்படின்னு பெத்தாமா? ஒரு மனுஷன் கீழே சட்டியில் அஞ்சு பேசணும் மாதிரி சட்டியில் தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தை அதுக்குள்ளே போட்டு அலசினாங்க. நான் பார்த்தேன். அதை அலசிருப்பாங்க. அதை சோதிட்டு கட்டி தூக்கி விட்டுறாங்க. தூக்கி விடலாமா? அந்த கயத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்குறாங்க. ஆமாம் அதே அப்படிதான் குழந்தை வர்றது. பார்த்தேன். அதெல்லாம் பிறந்ததுலேருந்து சனியில் பிறந்திருக்கேன். பொம்பளை பிள்ளை பிறந்தேன். அப்படி எங்களை அப்போ ஆத்தாவையும் ஆட்டி வச்சு கூத்து பண்ணிட்டேன். அது நானா காரணம்? அதுக்கு நீங்கள் தான் காரணம். 2 பேரும் கிழமை வந்தேன். அன்னைக்கிழமை வந்தேன். என்ன எண்ணியாரம் பிறந்தேன். பிறந்த நாடு அந்த நேரம் காலையில் 9 மணிக்கு பிறந்தேன். அதிகாலையில் மானசாவும் அதே நேரத்தில் நம்ம பிறந்தோம். அவள் பிறந்தனாலும் என் பிறந்தனாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதம். 9 மாதம் வந்துட்டேன். அவன் பிறந்த நாள் மட்டும்தான். அதோட பார்த்தா அது வச்சுருப்பான். மாடு வச்சுருப்பான். வண்டி மாடு வச்சுருக்கான். ஐயா அப்படி வசதியாக இருக்காங்க. நாங்கள் அங்கே ஒன்றா இருப்பான். அவர் ஒன்றா இருந்துட்டு இப்போ தனியாக வந்துட்டான். வண்டி மாடு வச்சுருந்தா அந்த இடத்துல அந்த காலத்தில் கார் வச்சுருக்க வச்சமானவன். வண்டி மாடு வச்சுருந்தா பார்வையிட்டு வருவாங்க. 10,000க்கு மாடு வாங்கியிருக்காங்க.
பார்க்க வரும். நம்ம வீட்டில் ஐயா வீட்டில் பார்த்தேன் மாடு ஒருத்தர் இருக்கும். மாமி வீட்டில் வண்டி மாட்டோட ஆடு மாடு செம்பரி ஆடு செம்பரி ஆடு நல்லா இருந்தான். மாமரம் தென்னை மரம் பிறந்தே ஒன்று ஒன்றா எங்களை குறைச்சிருச்சு. நான் பிறந்தேன்னு சொல்ல குறைச்சா அப்போ சொல்லுவாங்க என்ன ஜோசியம் பாச என்னங்க சரியில்லைன்னே இருக்கு வாங்க போச்சு ஜோசியம் பார்த்து சரி சொல்ல நல்லது. சரி சொல்ல பிறந்து உன்னையே கடங்காரையும் உங்கள் கழுத்தில் துண்டை போட்டு இழுப்பேன். எப்படி நம்ம வட்டி கொடுத்துருக்கோம் தூத்துல மணியாண்டிட்டு வட்டி கொடுத்துருக்கோம். தூத்துல மணியாண்டியா? ஆமாம் பேரா பேர் பட்ட தூத்துல மணியாண்டிட்டு வட்டி கொடுத்துருக்கோம். நம்மளை போய் துண்டை போட்டு இழுப்பேங்கிறானே சோசியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். வீர் சொல்ல போயிட்டு சோசியம் பார்த்துட்டு வரோம். இப்போ வரையிலே சொல்லுவாங்க வரையிலே சொல்லுவார் இது கம்மா எடுத்து விறகு விட போகிறேன் எனக்கு வெட்டிடுவோமா அப்படின்னு கேட்குறாரு. சோசியம் பார்த்துட்டு வரையிலையே அம்மா ஏழை எடுக்கா. ஆமாம் அப்படியா இது எடுத்துட்டா வெட்டுங்க நான் எப்படி எடுக்கிறான்னு தெரியல. இல்லை அம்மா வீட்டில் எடுக்க முடியாதான் கோவால்னு ஒருத்தர் மூஷூடி பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் அதை கம்மியத்தான் எடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இது நான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டா கம்மா எடுத்து விறகு வெட்டுனா அவன் பேரில் எடுத்து நம்மகிட்ட கொடுத்துட்டேன். நாங்கள் எடுத்து வெட்டுனா காசை பூரா வெட்ட கருவை சுடுறத பூரா ஆகிடும். இவர் போய் ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் போய் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இங்கே பணத்தை கட்டிட்டார். 3 லட்சத்தையும் கட்டிட்டார். 3 லட்சமா? ஆமாம் 3 லட்சத்தையும் காசு கட்டிருந்தா போட்டோம் கட்டிட்டார். அதுலேருந்து வந்த கதை தான் அப்படியே கடைக்காரையும் துண்டை கொடுத்து இருக்கிற மாதிரி அப்பாட்ட வந்து காசு வைப்பேன். என்கிட்ட கொடுக்கல என் பிள்ளைக்காயும் பிள்ளை குட்டிக்காயும் பிள்ளை நான் வாங்கலை எப்படி கருவை வாங்கி வெட்டி இப்படி நஷ்டமாக போச்சு அப்படின்னு 7-14 வருஷத்துக்கு சனி பழமாக இருந்தா ராசி இல்லைன்னு சொன்னாங்கல்ல அதுதான் இப்போ இந்த கதை வருது. அப்படியே நாங்கள் பார்த்து அது பட்டுத்தே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து விட்டாலும் அது வாட்டில் இருக்குமா அப்படின்னு உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டு இல்லைண்டா அப்படி விட மாட்டேன். இல்லைண்டா உன்னை கையிலேயே செல்ல பிள்ளையே வச்சு வளர்த்தேன். அதுக்கு பிறகு 14 வருஷத்துக்கு பிறகு குணா வரந்தா உன்னையே தான் நம்ம பாசமாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். குணா விறந்த பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னமாக கொஞ்சம் பிறந்த நாள் குணாவுக்கு கொண்டாடலாம் நான் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடலன்னு அது மூஞ்சி தூக்கிட்டு தெரியுதுண்டே சொல்லுவியே. ஒரு கேட்க வேண்டிய வந்து இந்த உனக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள் சொல்லி பிறந்திருக்கேன்னு சொல்லவுமே தான் அப்படி விட்டுட்டோம்ல. பிறந்த நாள் தெரியாமே இருந்துட்டோம்ல. அந்த நாளையே நாங்கள் நினச்சி பார்க்க விரும்பலன்னு விட்டுட்டேன். அப்படியா அந்த நாள் வேணான்ட்டான். இந்த பிள்ளைய போய் உங்கள் வீடுன்னு சொல்லாமல் தவிட்டு கொடுத்து வாங்கிட்டு வாங்கன்ட்டா. அதோட சரிட்டு தவிட்டு கொடுத்து வாங்கின பார்த்துதான் கொஞ்சம் நாங்கள் நல்லா இருந்தோம். எங்கே எங்கே போய் கொடுத்துட்டோம் அவன்கிட்ட திருச்செந்தூரில் போய் அப்பா சொல்லுவார் அண்ணான்ட்ட கொடுத்துட்டு அப்படியே அப்புறம் காசு கொடுத்து வாங்கின மாதிரி வாங்கணும். அது வேறையா? அதே அப்பா தவிட்டுக்கு வாங்கினவில்லேண்டே என்ன சொல்லுவார் நான் அல்லது உருண்டு கிடப்பேன் என்ன இப்படி சொல்கிறீங்க தவிட்டுக்கு வாங்கினவில்லையேன்னு. சனி சொல்லிட்டு வந்துக்கண்டு தவிட்டுக்கு வாங்கிட்டு வாங்க உங்கள் உள்ளேன்னு சொல்லாமல் இவர் என்னை அப்பா வெடுக்குன்னு பேசுவார். ஆனால் என் புருஷ வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தது ஒரு நாள் கூட சீமாப்பா இது ராசி இல்லாதவன்னு சொன்னதே கிடையாது. அது அப்படி இருந்துட்டாலும் எங்கள் மக சொன்னாங்க வாக்கப்பட்டு போன வீட்டில் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது மாதிரி என்னத்தையா பணக்காரிய கொடிசோரி எல்லாட்டாலும் என்னத்தையே மட்டும் அது ஆட்ட பசியாமல் இப்படி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இப்படி வடை கடையை போட அது புத்திசாலித்தனத்தை நல்லா தேர்த்தி இந்த புருஷ வீட்டில் இருந்துக்கிடுச்சு. அதுக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் என் மக பிறந்த நேரம் சரியில்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ மக வந்துச்சு பிறந்து கொஞ்சம் வாக்கப்பட்டு வந்துச்சு. உங்கள் வீட்டை கஷ்டப்படுத்தும் போகிற வீட்டில் நல்லா இருக்க முடியாது. அது மாதிரி கோடிசரியா இல்லாட்டாலும் என்னத்தையா அது பழச்சிக்கிடுச்சு. அது வாட்டில் முடுக்கு பசியாமல் கஞ்சி கிளி யாரும் ஆடையை ஊற்றிக்கிட்டு அது மக்களை வச்சு பூசணை வச்சுக்கிட்டு இருக்குட்டேன். அதை பார்த்து அதோட மகளும் நம்ம மகள் ஹாஸ்டல்லே உடஞ்சி இன்னும் நம்ம மகளை கட்டி கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம்னு நானும் வந்துட்டேன். அது மாதிரி இன்னைக்கு பார்த்தா சீமாப்பா பிறந்த நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கல. எனக்கே தெரியல என்னடின்னு சொல்லலை. அவங்க நான் 2 நாள் எனக்கே தெரியாதுமா. குணா வீட்டுக்கு 2 நாள் ஆச்சு நான் போய். ஏமா டிசியை பார்த்துருக்கேன். இவளுக்கு நான் பாலமாக கொண்டாடவே மாட்டேன். பானுமதிக்கு எந்த கிழமை நான் கொண்டாடினது இல்லை. குணா வரதுலேருந்து குணாவை இங்கிலீஷ் மீடியம்லாம் சேர்த்தையிலமா அசுமாவில் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தோம்னா அப்போ கொஞ்சம் காசு ஒன்று நல்லா கொஞ்சம் சேர்ந்துக்கிச்சு வந்துச்சு. அப்படிலாம் அவளை பெற்றிருக்கையில உனக்கு ஆசை அவளுக்கு சூப் போட்டு சாக்ஸ் போட்டு அப்படி பண்ணுங்க. அந்த பேசாது. அது என்ன வச்சு பேசுகிறேன் 2 பிள்ளை தானே சாக்ஸ் போட்டு சூப் போட்டு உடனே அனுப்பாமே. அதை நீ இந்த சரி சொல்ல இருந்துக்கிட்டோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது நம்ம ஹாஸ்டலில் ஓட்டுறோம்ட்டு போட்டேன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அது நல்ல இல்லை இது கட்ட அந்த பிள்ளைக்கு போட்டு ஒன்று இந்த பிள்ளைக்கு போட அப்படிலாம் இல்லை.
நீ பிறந்தது அப்படி நேரம் மட்டும் சோசியல் வந்ததோட அப்போதோட கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ஏமா கிராமத்தில் நாங்கள் ஊரும் டங்குடக்குன்னு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தானே தெரிஞ்சோம். பாப்பா குணா மட்டும் ஸ்கூலில் ஏற்றி விடுறதுக்கு வேனில் போய் ஏற்றி விடுவேன். என்ன என்னைக்காவது பள்ளிக்கூடம் போகிற அன்றைக்கி அப்படி ஏற்றி விட வந்திருக்கியா? உடனே பள்ளிக்கூடம் இங்கே உள்ளூர்லேயே சேர்க்கலையே, உடனே கொண்டு ஹாஸ்டல். நான் ஹாஸ்டலுக்கு போகிறோம்னு சொன்னேன்னா என்னை பஸ் ஏற்றி விட கமுதி இப்போ இது வங்காளா வரைக்கும் வந்திருக்கியா? அப்படி போடி வாங்கிட்டு உடனேத்தையும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இன்னைக்கு நாள் நல்லா முடுக்க அரி தின்னுட்டுங்கனாலும் உன் மகன் ஒன்று இருக்கேன். இல்லை அந்த அப்போ கஷ்டப்பட்டதுக்கு இந்த மக சுட்டு வறுத்துட்டு இருக்கிற திங்கிரி அந்த திங்க முடியாமல் காய்ச்சிக்கிட்டு குழம்பு வைக்க சேலையை கட்ட சட்டையை கட்ட குழம்பு வைக்க காமதிக்கு கூட அங்கே அரமணை கூட அறுப்பு கட்ட கூட இப்படி தெரிவினத்தே நான் உசுண்டு குழம்பு உசு குடிக்க முடியாதே. அப்படி ஒன்றே வளர்த்தேன்னா அப்போ அது என்ன சொல்கிறது? இதை போய் வேலை ஏற்றிட்டு வர்றதே நீ சொல்லிட்டேன். நான் இங்கேருந்து 2 கட்டை போய் உடிச்சு அதுக்கு சோப்பு சாம்பு இது திங்கிறதுக்கு தீமுண்டான் அம்புட்டுமா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அம்புட்டு வாங்கி ஏற்றிக்கிட்டுல வருவேன் நான். உனக்கு இங்கே ஆசிட்டில் வந்து டப்பாவா அடைச்சி வச்சுட்டுல வருவேன் திங்கிறதுக்கு. உன்னையும் விட மாட்டேன் அவளையும் விட மாட்டேன். நான் காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொடுத்தேன். 2 பிள்ளையும் தான், 2 பிள்ளையும் 2 கண்ணு தான். உனக்கு 10 ரூபா செலவழிச்சா குணாவுக்கு 10 ரூபா, குணாவுக்கு 10 ரூபா செலவழிச்சா உனக்கு 10 ரூபா. அதுதான் என் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ இடத்துல தான் நினச்சிட்டுப்பா, அவன் இடத்துல நினச்சிட்டு 2 பிள்ளையும் நான் பெற்றதுலேருந்து மதுரைக்கு வந்ததுலேருந்து ஆளுக்கு 10 ரூபான்னா 10 ரூபா தான். ஒரு செய்ய மாட்டேன் நான். அப்படிலாம் சொல்ல வரல. சம்பாரிச்சு இருந்தாலும் இன்னைக்கு சீமா அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறது பெரிய அப்படி வானத்தில் முட்டின மாதிரி ஒரு வீட்டில் நல்லா கொண்டாடி நல்லா இருப்பான்ட்டாங்க. அதோட நாங்கள் இப்போ பெரும்பாலும் அப்படி கொண்டாடலை. இந்த மகன் நல்ல நேரத்தில் வந்துருக்குண்டாங்க குணாவே நல்ல யோகத்தில் வந்துருக்குண்டவும் அது நானாச்சும் அப்பாவை வியாதி போக வச்சுக்கிட்டே வியாதி ஆகிக்கிட்டே ஆச்சும் ரொம்ப வருஷம் என் கூட இருந்தார். குணா வந்து கொஞ்ச நாளே இறந்து போயிட்டாரு. அது ஆடியில் வந்துருச்சுல, ஆடியில் வரக்கவும் அது அப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்மளுக்கு என்னென்று கடவுள் என்னென்னு வாழணும் இருக்கோ அப்படித்தான். பிள்ளைய பிறந்ததுனாலலாம் கிடையாது. நீ நோயை கொடுத்த ஆனால் அது உண்மையாக போய் இன்னைக்கு போய் சாதகத்தை கொண்டு போய் கூடுவேன். அன்னைக்கு அப்பா சொன்ன கதையை பூரா இன்னைக்கு ஒரு சாதகர் ஜோசியர் சொல்கிறாருமா. அதே கதையை கொடுத்து வாங்கினது சாமி உள்ள இதை போய் கொடுத்து வாங்கியிருக்காங்களா வாங்கலைன்னு அதை பண்ணுங்க அப்படின்றாரு. அப்புறம் எனக்கு ஞாபகம் அப்பா சொன்னது தவிட்டுக்கு வாங்கி கொடுத்தோம் திருச்செந்தூர்லேருந்து. திருச்செந்தூரில் தவிட்டுக்கு கொடுத்து வாங்கினாங்க. அவர் வேறு மாதிரி சொன்னார், கொடுத்து வாங்கன்னு சொல்லாமல் ஏதோ ஒரு சாஸ்திரம் பேர் சொன்னார். அப்போ போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் அதை பண்ணுங்கண்டாரு. அப்போ போய் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு அங்கெங்கெல்லாம் பண்ணலை. அதே மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் அதை பண்ணிருங்க, சாமி உள்ள அப்படி இருக்கக்கூடாது, அப்படி சாமி பிள்ளையாக இருக்கிறவங்கள குடும்பம் நடத்தினா அது நல்லா இருக்காது அப்படின்றாரு. அப்போ வேற என்னமோ சாத்திரம் ஜெயிச்சுட்றாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் சின்ன வயசில் என்னைய திருச்செந்தூரில் இது தவிட்டு கொடுத்து வாங்கினாங்கண்டே. அதைத்தான் நாங்கள் இப்போ அந்த சாஸ்திரத்தை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதை பண்ணிட்டாங்களா அப்படின்னா பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு விவரம் தெரிகிறப்ப அது பண்ணாங்க. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு அப்படின்ட்டு. அப்போ சரி அப்போ தேவையில்லை அப்படின்றாரு. அப்போ அதே தானே சொல்கிறாரு. அன்னைக்கு சொன்னதே இன்றைக்கும் சொல்கிறாரு. அதே தான் சாதம் உனக்கு பிறந்ததுலேருந்து தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ உண்மை தானே மட்டும் அப்படி. அப்போ உண்மை போன வீட்டில் நல்லா இருப்பாங்க. உண்மை. அப்போ சாதகம் வந்து சாதம் அது எதுக்கு சொல்லியிருக்காங்க? சாதம் பிறந்த சாதம் பார்க்குறாங்க, எதுக்கு போய் சொல்லியா பார்க்குறாங்க? சாதம் எழுதணுன்றாங்களே எதுக்கு எழுதுறாங்க? அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதோட வந்து வளர்த்து அதிகமாக அந்த சாதகத்தை கொண்டு போய் பார்க்கவும் கூடாதான். அதையும் சொன்னார். அடிக்கடிலாம் பார்க்காது இந்த சாதகத்தண்டார். அந்த அளவுக்கு ரொம்ப பவரான சாதகமோ என்னமோ வாங்க. எப்படியோ பிறந்துட்டேன், எப்படியோ இப்போ அப்பு வீட்டில் கிடைக்காதது பூரா என்னத்தையும் எஞ்சியுமே என்னத்தையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருக்காரு மக்களே. என்னையை சந்தோஷமாக வச்சுக்கிறது முக்கியன்றதை விட எங்கள் ஆத்தாவே அதே மாதிரி நல்லது வளர்ந்து இந்த வந்துச்சு. வந்தவொடனே நான் போய் அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கிடந்தேன். அவர் போய் சோத்தை போட்டு வந்து சாப்பிடுங்க மாதிரி கொடுத்துட்டாரு. சாப்பிட்ருச்சு. என் மகோட சரியில்லத்த உடனே மக வாயிட்டு தான் பேசுவேன். என்னம்மா அப்படி சொல்கிறேன்? அப்போ உனக்கு தான் காய் வறுத்து கொண்டு வந்திருக்கேன். வறுத்து கொண்டு வந்தேன். எப்படி ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க என் மருமை என்னம்மா இப்படி சொல்லிவிட்டேன். என் மருமையிட்டு இருக்கிற வாசம் பெத்த மகளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இல்லை நேரம் தான் சொல்கிறேன். உன்ட்ட ஒளிச்சுட்டு சொல்லலை, நான் ஒரே வச்சுட்டு தானே சொல்கிறேன். என் மருமையிட்டு இருக்கிற வாசம் ஒன்று இருக்காது. நம்ம அம்மா அப்படி கஷ்டப்படுது ஒல்லுது அப்படின்னு நினைக்க. ஆனால் வந்து உள்பாசம் வச்சுருப்பேன். அம்மாவை காணமுட என்னை காணாட்ட தேடி இருந்தேன். அது ஒன்றும் தேடுவேன். கனவு போயிட்டாலும் தேடுவேன். போமாங்கிட்டே என்கிட்ட பேசாத. உனக்கு கறியை வறுத்து ஒரு குண்டா சட்டிக்குள்ள மூடி அப்படி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை அப்புறம் பாசம் இல்லைன்றது பற்றியிலங்க. அப்புறம் நம்ம அருமை நான் போய் கறியெல்லாம் வறுத்த கறியான போமாங்கிட்டு ஒரு நாள் ஒரு இருந்தேன்டா அம்மாவங்கண்டு 1000 மூணு அடிக்கிற இருந்தா. நீ 50 நாளைக்கு இங்கே இரு 3 அடிக்கு பலாண்டு வைப்போம். ஆறு அந்த மகளா சின்ன மகளா அது வரல அம்மா இருந்து போகுது.
எங்கே இருந்தால் என்ன அது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பிறந்தவங்க பெத்தவங்கண்டா என்ன கவன்ற எது கவன்ற சாப்பிட்டியெல்லாம் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றீங்க அப்படின்னு ஒருத்தர் பேச மாட்டாங்களா? இந்த ஒரு வாரமாக ஃபோன் அடிக்கல, என் தங்கச்சி இன்னைக்கு அடிச்சிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? அது மாதிரி ஊர்ல இருக்கு சின்னம்மா, என்ன கவன்ற வேலைக்கு வெட்டி போறியா சாப்பிட்றியா என்ன பண்றீங்க பிள்ளைகளாம் என்ன செய்யுது அப்படின்னு என்னைக்காவது ஒரு வாரத்துக்கு ஒரு கதை போன் அடிக்க வேணாமா? மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் போன் அடிக்க வேணாமா? 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் போன் சொல்ல பேச வேணாமா? ஏன் பேசு, இன்னைக்கெல்லாம் பேசு என் தங்கச்சி. அதே உன் தங்கச்சி பேசுது, நீ பெற்ற இன்னொரு மக பேச மாட்டாள் அப்படி என்கிட்ட ஒரு நாளும். நானாத்தான் என்ன பண்ணுறக்குனா அப்படின்னு நானாத்தான் போய் பேசுவேன். நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மெசேஜ் தான் போடும், பேசவும் செய்யாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் போடும். அப்படி இருக்கா பிள்ளையிலேருந்து அது வரைக்கும் அப்படி சொல்லாத. பாசம் மனசில் இருந்தாத்தே அப்படி கேட்க தோணும். ஒன்றுமே இல்லைன்னா ஆடு மாடு மாதிரி நம்ம வாட்டுக்கு சோரத்திங்க வளர அப்படியே வளர்க்க உண்டு வளரத்தேன்னு தோணும். என்னண்டா அது குறை சொல்கிறன்றதுக்காக கிடையாது. நான் உன்னை தொந்தரவு பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறது எது மாதிரி இல்லை. என்னை காலையில் நீ தேடுவேன், அது என்னத்துக்கு எங்கே இருந்தாலும் அம்மா இருந்து போகுது அது இருக்கும். அப்புறம் ஒரு கத்துனா சென்னுட்டா காணமேன்று ஃபோன் அடி, என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்ட்டு சில நேரம். சரி விடு, அப்படி நான் போய் இது துணியில் துவைச்சி இதை காயப்பட போகிறேன். அது வேறு எனக்கு மட்டும் எரியுது என்ன, உங்களுக்குலாம் எரியுதா? எனக்கு மட்டும் திக்கு எரியுது என்ன? வெயில் இந்த மழை வேகும். மழை தானே வெந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு. துணி துவைச்சேன் அதனால இருக்குமா? ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தராரா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதை வாங்கி தராருல. கடன் கட்டிக்கிறோம் கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்கு கடனை கட்டுறது? இன்னும் 4 வருஷம் அவங்க கட்டா, அந்த கடன் பூரம் கட்டா. வீடு கட்டினா அப்புறம் கடை வராது. நான் கடன் பூரம் கிடக்கு, பூராத்துக்கு வட்டியத்தையும் கட்ட முடியுது. வட்டி கூட ஒரு நகைக்கு கட்ட முடியல. வட்டி கட்டுறதே ஒரு நகையை அடகு வச்சு வட்டி கட்டின அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு என்னத்தையே. சரி விடு, துணி துவைச்சி காய போடுறேன். துவைச்ச துணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கு காய போடுறேன். சரி, வருமானம் அதில் ஒரு 2 வாரமாக முடியலை. 2 வாரமாக வேலைக்கு போகல. சும்மா போன வாரம் போல் இந்த வாரம் போல். அடியே பூஜா, சோறை குறைச்சி விட்றியே. ரேஸ் அரிசியில் தான் உலைய வச்சுருக்கேன். என்ன செய்யுது, அரிசி கலையை போச்சு. அரிசி வாங்கினா 1000 ரூபா 1300 ரூபா. சரி, கொஞ்சம் ரேஸ் அரிசி நல்லா தானே இருக்குது. காலையில் நீ வேலைக்கு போயில அதை ஆக்கிட்டு போட்டோம். இப்போதைக்கு நைட்டுக்கு சோறை ஆக்கி ரேஸ் அரிசியில் ஓடுன்ட்டார். பூஜா, அடி சாப்பாடை குறைச்சி விடுறி. கொதிக்கிற வாடகை இங்கே வரைக்கும் வருது. மக்களே லைக் போடுங்க. அங்கே ஆத்தாவும் நான் பிறந்த கதையை சொல்லிடுச்சா? அது என்ன பிறந்த கதை? என்னத்தைய பெத்த அப்பு வீட்டில் ஒன்றும் ராசி இல்லாரவா அப்படின்ட்டு வளர்ந்துருந்தாலும் என்னத்தையும் புரிஞ்சு விட்டுறேன். நான் பாட்டுக்கு என்னத்தையும் பொழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கத்தேன். லைக் போடுங்க. நான் துணிமணிகளை துவைச்சி வச்சுருக்கேன். பூராத்தையும் நான் காய போடுறேன். என்ன தான் இப்படி துணிமணிகளை துவைச்சா 2 வாளி துணி துவைச்சிருக்கேன் மக்களை. கும்பிட்டு நான் காயப்பட்டு மழை, சரியான மழை, காயப்பட்டு எடுக்கிறேன். சிமாப்பா காணா, வெளியில் ஒருத்தருமே காணா.